வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவாகவும் வீரமரணமடைந்த வீரர்கள் நினைவாகவும் ஆண்டுதோறும் நவம்பர் 11ஆம் தேதி முதலாம் உலகப் போர் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஏட்டியன் ரோலன் பியக், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். உலகப் போரின் பொழுது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பிரெஞ்சு முன்னாள் ராணுவ வீரர்கள், புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். Le 11 novembre 1914, cela faisait exactement 3 mois que la France avait déclaré la guerre à l'Allemagne et à l'Autriche-Hongrie. Entre 1914 et 1918, près de 90 000 Indiens quittèrent leurs terres pour rejoindre l'effort de guerre en Europe. De Pondichéry, 800 hommes furent mobilisés, 500 envoyés au front et 75 y perdirent la vie. En tout, sacrifice ultime. En hommage à leur courage et à leur dévouement, fait que nous nous rassemblons aujourd'hui devant ce monument, en ce lieu qui, depuis sa construction en 1937, témoigne du lien inaltérable entre la France et cette terre de Pondichéry. Sir. Thank you, sir. Merci, sir. Sir, வந்துருங்க சார்.
Souvenir français. Messieurs, dames, offert par le foyer des soldats, vous êtes tous conviés. Merci beaucoup et je vous souhaite une bonne journée. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனை காலை 8:10 மணி ஆகியும் ஓபி பதியாததால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். உடல்நலம் முடியாமல் வீதியில் அமர்ந்த வண்ணம் உள்ளனர். தினமும் இதுபோன்றே நடப்பதாக பொதுமக்கள் வேதனை அளிக்கின்றனர். நாங்கள் வலியுடன் தான் மருத்துவமனைக்கு வருகின்றோம், ஆனால் எங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்து சீட்டு பதியாமல் அவதிக்குள்ளாக்கின்றனர். காலை மட்டும் மெதுவாக பணிக்கு வருவது, மதியம் 12 மணிக்கு மேல் நாங்கள் ஓபி பதிவு செய்ய மாட்டோம் என்று வரிசையில் நின்றாலும் எங்களுக்கு ஓபி பதிய மாட்டார்கள், ஓபி சீட் இல்லாமல் மருத்துவரும் எங்களை பார்க்க மாட்டார்கள் என்று பொதுமக்கள் மிகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இயங்கி வரும் அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வளாகத்தின் எதிரே குப்பைகள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் ஆகியவை வழியிலேயே கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. இதனை மிதித்துக் கொண்டு பொதுமக்கள் அரசு சுகாதார நிலையத்திற்கு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனாலே பல நோய்கள் மக்களிடம் பரவக்கூடிய அவல நிலை மரக்காணம் அரசு மருத்துவமனையில் உள்ளது. மேலும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வருகை தருவதில்லை என்றும் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இதனை இந்த அரசு இன்னும் எத்தனை நாட்கள் தான் கண்டு கொள்ளாமல் இருக்கப் போகிறதோ என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. புதுச்சேரியில் அட்சய பாத்ரா தொண்டு நிறுவனம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை உணவு வழங்கி வருகின்றது. லாஸ்பேட்டில் இயங்கி வரும் இந்த உணவு கூடத்தை கல்வித்துறை செயலர் ஜவஹர் இன்று ஆய்வு செய்தார். அங்கு தயாரிக்கப்படும் உணவினை அவர் சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தை சோதித்தார். இதனைத் தொடர்ந்து அட்சய பாத்ரா நிறுவனத்தின் 25வது ஆண்டை நினைவுகூரும் வகையில் அருகில் உள்ள நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பள்ளியில் காய்கறி தோட்டத்தை அவர் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அட்சய பாத்திரம் நிறுவனத்தின் ஆதரவுடன் 25 அரசு பள்ளிகளில் காய்கறி தோட்டம் செயல்பட்டு வருகின்றது.
இன்னும் விரைவில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இயற்கை முறையிலான காய்கறி தோட்டம் துவங்கப்படும் என ஜவஹர் தெரிவித்தார். இங்கு உற்பத்தியாகும் கீரை மற்றும் காய்கறிகளை மதிய உணவில் சேர்த்து மாணவர்களுக்கு சத்தான தரமான உணவு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் அட்சய பாத்திர நிறுவனத்தின் மூலம் தினமும் 50,000 மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் ராஜேந்திரன் என்பவர் கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் பிளம்பர் பிரிவில் பிளம்பராக பணிபுரிந்து வருகின்றார். தொழிலாளி யூனியன் சங்க உறுப்பினரான இவரை நிரந்தர பிளம்பர் பணிக்கான பதவி உயர்வு வழங்க வேண்டி சங்கம் சார்பில் கொம்யூன் பஞ்சாயத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பிளம்பர் பதவிக்கு விளம்பரம் செய்யப்பட்டது. இதுகுறித்து சங்கம் மூலம் ராஜேந்திரன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் முறையிட்ட பொழுது அவரது கோரிக்கை மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராஜேந்திரன் கடந்த 2015ஆம் ஆண்டு தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் அவருக்கு நிரந்தர பிளம்பர் பணி வழங்க வேண்டும் என கடந்த 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த உத்தரவை கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அமல்படுத்தவில்லை. அதனால் ராஜேந்திரன் கடந்த ஆண்டு புதுச்சேரி கூடுதல் நீதிமன்றத்தில் நிறைவேற்று மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி இளவரசன் கோர்ட் உத்தரவை அலட்சியம் செய்த கொம்யூன் அலுவலகத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய கடந்த வருடம் உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆணையர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் இவ்வழக்கினை 3/4/2023 அன்று தள்ளுபடி செய்த நிலையில் மீண்டும் ஆணையர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் அளித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் தனபால் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஊழியர் ராஜேந்திரனுக்கு பதவி உயர்வு வழங்கிடவும் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு காரணமாக புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜப்தி நடவடிக்கை நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதன் காரணமாக மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பலமுறை அவகாசம் எடுத்துக்கொண்டும் எவ்வித நடவடிக்கையும் நிர்வாகம் மேற்கொள்ளாத காரணத்தால் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மீது ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் அபினாக்கள் என்று அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்து ஜப்தி நடவடிக்கை குறித்து சம்மனை மேலாளரிடம் வழங்கிய பிறகு அங்குள்ள கார், ஜீப், ஜெனரேட்டர் மற்றும் அலுவலக பொருட்கள் மீது பயன்படுத்தாதபடி நோட்டீஸ் ஒட்டினார்கள். இதனால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசு அலுவலகத்தில் திடீரென நடைபெற்ற ஜப்தி நடவடிக்கை காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. This news sponsored by அசைவ சுவை பிரியர்களுக்காகவே புதுவை முதலியார்பேட்டையில் ஒரு புதிய உதயம் ஹோட்டல் பொன்னுசாமி ஏசி ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு, சைனீஸ், தந்தூரி வகைகளில் எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரே இடத்தில். ரசாயன கலப்படம் இல்லாத மசாலா பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹலால் செய்யப்பட்ட எங்களின் ஸ்பெஷல் வெரைட்டிகளான பொன்னுசாமி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, பொன்னுசாமி மட்டன், வெல்வெட் சிக்கன், ஃபிஷ் பட்டர் கார்லிக், சீசேம் வெஜ் ஸ்டிர் ஃப்ரை, வெல்வெட் ஃபிஷ், பொன்னுசாமி பிரான் ஃப்ரை, சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் வகைகள், வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி வெரைட்டிஸ், நான்-வெஜ் மீல்ஸ், கறி சோறு, நான் ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற உணவு வகைகள். 100 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏசி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் டிஎஸ் கிராண்டில் எக்ஸிகியூட்டிவ் சிங்கிள், எக்ஸிகியூட்டிவ் டபுள் மற்றும் கிளப் டபுள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் மிக குறைந்த வாடகையில் கிடைக்கும். லிக்விட் லாங் ரெஸ்டோ பார் வசதி உள்ளது. ஹோட்டல் டிஎஸ் கிராண்ட் பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியுடன் நம்பர் 93 கடலூர் ரோடு, முதலியார்பேட், புதுச்சேரி. For booking call 6380170384 மற்றும் 9363717102. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி இஎம்ஐ, சுலப மாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ஈசிஆர் ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. மகராசி மசாலா, மகராசி
மகராசி மசாலா 100% பாரம்பரிய முறையில் தயாராகும் சுவையான மசாலா. ஈஸி டு யூஸ், ஈஸி டு குக். சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலில எல்லாருக்கும் மனசு நிறையும், வயிறும் நிறையும். That is the speciality of மகராசி மசாலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இப்படி பாரம்பரிய முறையில இடிச்சு தயாரிக்கப்படுறதுனால அப்படியே நம்ம பாட்டியின் கைப்பக்குவம் பாக்கெட் வடிவில். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு மசாலா, சிக்கன் மட்டன் செமி கிரேவி மசாலா, வெஜ் மற்றும் நான்-வெஜ் குருமா மசாலா, சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ், மகராசி குழம்பு தூள் மற்றும் பெப்பர் சிக்கன் மசாலா. உங்க சமையலுக்கு என்ன மசாலா வேணும்? வெஜ் நான்-வெஜ்ல A to Z மசாலாவும் நம்ம மகராசி மசாலால இருக்கு. மகராசி மசாலா அருகில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்கள் 1300 பேர் பணி அமர்த்தப்பட்டதால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் இதுவரை தங்களுக்கு பணி வழங்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கைக்குழந்தையுடன் லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மீண்டும் பணி வழங்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை தொகுதியில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்தில்குமரனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு செந்தில்குமரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள், செந்தில்குமரன் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். பிரெஞ்சு கால்பந்தில் ஃப்ரீ ஸ்டைலர் வீரராக திகழ்பவர் புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர் லோகன். இவர் இந்தியா வந்துள்ளார். புதுச்சேரியில் 3 நாட்கள் தங்கும் இவர் கால்பந்தாட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகின்றார். முதலாவதாக கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகத்தின் அருகே சுற்றுலா பயணிகள், விளையாட்டு வீரர்கள் என பலருக்கும் கால்பந்தாட்ட நுணுக்கங்களையும் வித்தைகளையும் கற்றுத்தந்தார். இதனை ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் விளையாட்டு வீரர்களும் ஆர்வத்துடன் பயின்றனர். வயது வித்தியாசமின்றி அனைவரும் கால்பந்தாட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். காலால் பந்தை தட்டி மேலெழுப்பி விளையாடியது, அதை கற்றுத்தந்தது பலரையும் கவர்ந்தது. இதனை ஏராளமான வெளிநாட்டவரும் உள்ளூர் மக்களும் கண்டு பாராட்டியதுடன் தங்களது செல்போனில் ஆர்வத்துடன் படம் பிடித்தனர். லோகன் சர்வதேச அளவில் சிறந்த 8 உலக ஃப்ரீ ஸ்டைல் கால்பந்து வீரராக உள்ளார். அத்துடன் உலகின் மிக ஸ்டைலான ஃப்ரீ ஸ்டைலாகவும் உள்ளார். புதுச்சேரியில் உள்ள 45 அடி சாலையில் சந்திரசேகர் என்பவர் கவரி நகை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றார்.
இதனிடையே நேற்றிரவு மதுபோதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் சிகரெட் பற்ற வைக்க தீப்பெட்டி கேட்டு கடையில் பணிபுரியும் பெண் ஊழியர்களை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றார். இதனையடுத்து கடையின் உரிமையாளர் சிசிடிவி பதிவை வைத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்த நபரை பேருந்து நிலையத்திலிருந்து அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அந்த நபர் சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பதும் ஸ்டுடியோ கடை நடத்தி வரும் அவர் நண்பர்கள் இருவருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் மதுபோதையில் அவருடன் வந்த நண்பர்களிடம் பிரச்சனை செய்ததால் அவரை விட்டுவிட்டு சென்ற நிலையில் உச்சக்கட்ட மதுபோதையில் கடையில் இருந்த பெண்களை மிரட்டி தீப்பெட்டி கேட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பழனியை நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். நேற்று தீப்பெட்டி கேட்டு வீரப்பாக மிரட்டல் விடுத்த நிலையில் இன்று பகிரங்கமாக பழனி மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் சுற்றுலா வந்து மதுபோதையில் தான் செய்ததைப் போல யாரும் செய்ய வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாணவர் இளைஞர் முன்னேற்ற இயக்க தலைவர் அன்பரசன் என்கின்ற அன்பு ரஜினி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அவரது ஆதரவாளர்கள் தலைமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை, கதிர்காமம் மருத்துவமனை, லாஸ்பேட்டை பகுதி, ரெட்டியார்பாளையம், கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள குழந்தைகள் முதியோர் இல்லங்கள் ஆகியவற்றில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர்கள் பிரேம்குமார், கோபி ருத்ரன், ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.